நீ தினந்தோறும் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீ உயிரோடு வாழுகிற ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்ப? எருசலேமின் வாழ்வை நீ பார்ப்பா. அல்லேலூயா. எருசலேமை போல, எருசலேம் பட்டணத்தை போல, அந்த பட்டணத்தினுடைய சிறப்பை போல நீ வாழ்வாய் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ எருசலேமை தேவன் ஒரு புகழ்ச்சியான பட்டணமாக வேதத்திலே நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேம் பட்டணத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் தேவனுடைய நகரம். அல்லேலூயா. மகாராஜா ஆளுகை செய்கிற ஒரு நகரம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆட்சியெல்லாம் எவ்வளவு மோசமா நடக்குது, எவ்வளவு மோசமான காரியங்கள் எல்லாம் ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் தேவன் ஆட்சி செய்கிற ஒரு பட்டணமாக இருக்குமானால் அந்த பட்டணத்தில் நம்ம குடியிருந்தா அது ஆசீர்வாதமா இருக்குமா சாபமா இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லக்கூடிய சத்தமா இருக்கிறவங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேமிலே தேவன் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கே இருக்கிறார், அங்கே உலாவுகிறார், அங்கே அசைவாடுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்களுக்கு கூட அவர் கை கொடுக்கவில்லையாம். தேவதூதன் மேட்டிமையினாலே பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அவனோடு சேர்ந்த ஒரு கூட்டமும் கீழே தள்ளப்பட்டது. அவன் மனிதனை வஞ்சிக்கும்படியாக தந்திரமான காரியங்களை நடப்பித்து ஆதாமையும் ஏவாளையும் கீழே வீழ்த்தினான். ஆனால் நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தேவ தூதர்களுக்கு கூட அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக, அவனை பலப்படுத்தும்படியாக, அவனை தூக்கி நிறுத்தும்படியாக, அவனை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக அவனுக்கு கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தர்மியான இந்த கால வேளையிலே நமக்கு கை கொடுத்த அந்த தேவனை, நமக்கு உதவியாக நம்முடைய கரங்களை பிடித்த தேவனை, நம்மை தூக்கி எடுத்த அந்த தேவனை வாய்களை திறந்தபடியே மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற ஒரு கரம், அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிற ஒரு கரம், அவருடைய கரம் நம்மை பலப்படுத்துகிற ஒரு கரம், அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு கரம். எத்தனை பேர் அந்த அற்புதமான தேவனுடைய அந்த கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? அந்த கரம் என்னோடு இருந்ததினாலே நான் காக்கப்பட்டேன், அந்த கரம் என்னோடு இருந்ததினாலே அநேக பிரச்சனைகளை நான் தாண்டி வந்தேன், அந்த கரம் என் கூட இருந்ததினால நான் பலனடைந்தேன், அந்த கரம் என் கூட இருந்ததினால நான் கழுகை போல உயர எழும்புவேன் என்று சொல்லி எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அப்படி எத்தனை மயம்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, சத்தமாய்
சத்தமாய் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசு காக்கும் கரங்கள் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை சேர்ந்து நம்புவேன் சத்தமாய் நம்பி வா நம்பி வா நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு நாளாக கொண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் இதை மட்டும் அல்ல, அதோடு இன்னொரு வார்த்தையையும் பவுல் எழுதுகிறார். அவர் எப்படி எழுதுகிறார்? நீங்கள் அவருடைய பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலும் பாடுகளும் மாத்திரம் நம் நினைவில் நின்றால் போதாது, அவருடைய வருகையும் நம்முடைய நினைவில் நிற்கணும். அல்லேலூயா. அவர் வருகிறார், மறுபடியும் வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் இருந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அல்லேலூயா. பொதுவாக சின்ன பிள்ளைகள் பெற்றோர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நான் திரும்ப வர வர பத்திரமா ஏறி சேட்டை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, வீட்டில் விட்டுட்டு பெற்றோர்கள் வெளியே போனாங்கன்னா. அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது சேட்டை பண்ணோன்னா அம்மா அப்பா செஞ்சுருவாங்க, திரும்ப வந்து நம்மளை தண்டிச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க, தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதனால் பயந்தே வீட்டில் இருக்கும். நான் அதே சமயம் ஒரு மாதம் வெளியே போயிட்டு வரோம், வீட்டில் ஏறினா பிள்ளைகள் இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? விளையாடும், தப்பு தப்பாக பண்ணும். ஒரு அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் என்று சொல்கிறேன், தேவன் வருகிறார், வருவார் என்கிற ஒரு உணர்வும் பயம் நமக்கு இருக்கும் பொழுது தான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. அல்லேலூயா. ஆகவே பாடுகளை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை மட்டுமல்ல, அவருடைய வருகை நாளையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் நடத்தணும். அல்லேலூயா. அதுதான் மகிமையான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாக ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே வந்தேன். அல்லேலூயா. அது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையில் தமிழில் சொல்ல போனால் அனுதினமும், தினமும், சகல நாட்களும், எந்நாளும், நாள்தோறும், நித்தம், என்றைக்கும், என்றென்றும் என்கிற அந்த வசனங்களின்படி தினந்தோறும் என்கிற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வாரமும் தியானம் பண்ணிக்கிட்டே வந்தோம். அல்லேலூயா. இங்கே வந்திருந்தவங்க நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. அதுக்கு தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் இந்த செய்தி இருக்கும், நீங்கள் கேளுங்க, கர்த்தரோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு நாளும் என்கிற தலைப்பில் அந்த செய்தியை கேட்கும் பொழுதுலாம் எப்படி கேட்டோம்னா,
துக்கம் நிறைந்தவனாக, அனுதினமும் துக்கம் நிறைந்தவனாக, தினந்தோறும் திகில் நிறைந்தவர்களாக, நாள்தோறும் கண்ணீர்கள் நிறைந்தவர்களாக, என்றென்றைக்கும் சோர்ந்து போய் தொய்வுபட்டவர்களாக, சகல நாளும் தேவனால் தள்ளிவிடப்பட்டவர்களாக, அது மாத்திரமில்ல, வேதம் சொல்கிறது ஆண்டுடைய கோபத்தை என்றும் சுமக்கிற தேவப்பிள்ளையாக, அனுதினமும் ஒடுக்கப்படுகிற தேவப்பிள்ளையாக, அது மாத்திரமில்ல டெய்லி எதையாகிலும் ஒன்றை பறிகொடுக்கிற தேவப்பிள்ளையாக, தேவனாலே அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழுகிற ஒரு தேவப்பிள்ளையாக, கடைசியில் சொன்னேன், சர்ப்பத்தை போல மண்ணை நக்குகிற அந்த சாபத்தை நக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையோடு வாழ்கிற தேவப்பிள்ளையாக கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். அனுதினமும் போராடுகிற அந்த வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். அப்படிங்கிற தலைப்பில் தான் உங்களோடு பேசி கொண்டிருந்தேன். இது வரைக்கும் 12 தலைப்பில் அந்த வார்த்தையின் அடிப்படையில் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இறுதியாக டெய்லி என்கிற அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை இன்றைக்கு பேசி இந்த செய்தியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமாக நம்ம அதை தியானம் பண்ணுவோம். இடத்துங்க வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அர்த்தம் உயிருள்ள நாளெல்லாம். நாளெல்லாம் என்ன அர்த்தம்? நாள்தோறும். நாள்தோறும் என்ன அர்த்தம்? நாடோறும். நாடோறும் என்ன அர்த்தம்? தினந்தோறும். தினந்தோறும். தினந்தோறும் என்ன அர்த்தம்? நித்தம் நித்தம். நித்த நித்தம் என்ன அர்த்தம்? அனுதினமும். அனுதினமும் என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும். என்றென்றைக்கும் என்ன அர்த்தம்? என்றைக்கும். என்றைக்கும் என்ன அர்த்தம்? சகல நாளும். சகல நாளும் என்ன அர்த்தம்? எந்நாளும். எந்நாளும் என்ன அர்த்தம்? தினம் தினம். தினம் தினம். அல்லேலூயா. போதும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம். நீ தினந்தோறும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், நீ உயிரோடு வாழுகிற ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்ப? எருசலேமின் வாழ்வை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. எருசலேமின் பட்டணத்திலே அந்த ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல வாழ்வாய் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில சமயங்களிலே நாம் சிலரை வாழ்த்துவோம். நீ நல்லா இரு அப்படின்னு வாழ்த்துவோம். அல்லேலூயா. திருமணமான இளம் தம்பதியருக்கு சில பெரியவர்கள் வாழ்த்துவார்கள். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வையாக. அல்லேலூயா அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்படி ஒவ்வொருவரையும் வாழ்த்த நம்ம கேட்டிருக்கிறோம். நீ நீடோடி வாழு, நீ 100 வருஷம் பலத்தோடும் ஆயுஷோடு செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதான் பார்க்கிறோம். அல்லேலூயா. கோடா கோடியாய் நீ பெருகுவாயாக, நீ நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வாயாக, நீ உயர்ந்திருப்பாயாக என்றெல்லாம் வாழ்த்துக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதவசனத்துல எருசலேமை போல, எருசலேம் பட்டணத்தை போல, அந்த பட்டணத்தினுடைய சிறப்பை போல நீ வாழ்வாய் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம நாட்டில் கூட ஒவ்வொரு பட்டணத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், தமிழ்நாட்டில் கூட சில பட்டணங்களுக்கு என்று சில சிறப்பு இருக்கிறது. இப்போ மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை எதுக்கு ஃபேமஸு? மல்லிகைப்பூக்கு ஃபேமஸ். அல்லேலூயா. திருநெல்வேலி எதுக்கு ஃபேமஸு? அல்வாக்கு ஃபேமஸு. திண்டுக்கல் எதுக்கு ஃபேமஸு? பூட்டுக்கு ஃபேமஸு. கன்னியாகுமரி நார்வில் எதுக்கு ஃபேமஸு? சிப்ஸுக்கு ஃபேமஸு. சத்தமாக எதுக்கு ஃபேமஸு? சிப்ஸுக்கு ஃபேமஸு. திருப்பூர் எதுக்கு ஃபேமஸு? பனியன் துணிகளுக்கு ஃபேமஸு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு புகழ் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ எருசலேமை தேவன் ஒரு புகழ்ச்சியான பட்டணமாக வேதத்திலே நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எருசலேமை சுற்றி அவருடைய ஊழியங்களும் அவருடைய காரியங்களும் நடந்ததுனால இந்த எருசலேம் ஒரு சிறப்பு மிக்க ஒரு பட்டணமாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த எருசலேமை போல நீ ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாய். எத்தனை நாள்? ஜீவனுள்ள நாளெல்லாம். கரங்களை திரிக்க எத்தனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
இந்த எருசலேம் பட்டணத்தை போல வாழ்வாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த எருசலேம் பட்டணத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வசனங்களை நாம் வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. கவனிங்கள், எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. இந்த எருசலேம் யாருடைய பட்டணம்? மகாராஜானா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பட்டணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் எனக்குன்னு ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது எருசலேம் தேவனுடைய நகரம். அல்லேலூயா. மகாராஜா ஆளுகை செய்கிற ஒரு நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஆட்சியெல்லாம் எவ்வளோ மோசமாக நடக்கு, எவ்வளோ மோசமான காரியங்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் தேவன் ஆட்சி செய்கிற ஒரு பட்டணமாக இருக்குமானால் அந்த பட்டணத்தில் நம்ம குடியிருந்தா அது ஆசீர்வாதமாக இருக்குமா சாபமாக இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எருசலேம் மகாராஜாவின் நகரம். இரண்டாவதாக நீங்க வாசித்து பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது எருசலேமிலே வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா வேதம் சொல்கிறது எருசலேமிலே தேவன் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் அங்கே இருக்கிறார், அங்கே உலாவுகிறார், அங்கே அசைவாடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய நகரமாக எருசலேம் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது இந்த எருசலேமிலே தேவன் என்ன செய்கிறாரா? வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட நகரமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு உடைவு, ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பா வரும். சொல்லுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட நகரமாக இருந்தாலும் சத்துருக்கள் அதுக்கு எதிராக பல காரியங்களை செய்வார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய நகரமாகிய எருசலேமை எத்தனை பேர் இடித்து போட்டாலும், எத்தனை பேர் உருக்குலைத்து போட்டாலும், அந்த நகரத்தையும் அந்த நகரத்தில் வாழுகிற தம்முடைய ஜனங்களையும் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய நகரத்திலே வாழுகிற தம்முடைய ஜனங்கள் எத்தனை தடவை இடிக்கப்பட்டாலும் தேவன் அவர்களை கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க இடிக்கப்பட்டவங்களா வந்தா கூட தேவனால் உங்களை கட்ட முடியும். அல்லேலூயா. மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து எழுப்பிய தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப மாட்டாரா? நிச்சயமா எழுப்புவார். அல்லேலூயா. ஒருவேளை உடைக்கப்பட்டவர்களாக, இடிக்கப்பட்டவர்களாக, இனி அவ்வளவுதான் தரைமட்டமாகி விட்டேன், இனி என்னை யாரும் எழுப்ப முடியாது, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, என்னை யாரும் பலப்படுத்த முடியாது என்று எண்ணிக்கொள்ளலாம். உண்மைதான். உங்களை ஒருவரும் கட்ட முடியாது, ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஒருவரும் உங்களை பலப்படுத்த முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாய் இருக்கிற தேவன் பெரியவர். அவரால் உங்களை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை நீ வாசிக்க பார்க்கலாம். எருசலேமினுடைய அந்த சிறப்புக்கு என்ன காரணம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவருடைய பாதைகளிலே நடப்போம் என்பார்கள்.
ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலே இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு தேவஜனங்கள் போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த ஆலயத்திற்கு போவார்கள். ஏன்? பாட்டு பாடவும், காணிக்கை கொடுக்கவும், அல்லது திருவிருந்து எடுக்கவும், வேறு சில விருந்து உபசடங்களில் பங்கு பெறுவதற்கும் மட்டுமா? இல்லை. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருந்து அந்த ஆலயத்திற்கு வருகிற தம்முடைய ஜனங்களோடு அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த வழிகளை போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி போதிப்பாரு? வசனத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வழியை போதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலே தேவனுடைய வார்த்தைகள் மகிமையாக, வெளிச்சமாக, வழிகளாக அது உபதேசம் பண்ணப்படுகிறது, அது சொல்லப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. ஜனங்கள் வழிகளை அறிந்து கொண்டு அழகாக நடப்பார்கள். அல்லேலூயா. அப்போ எருசலேமுடைய சிறப்பு என்ன? முதல்ல இந்த எருசலேம் யாருடைய நகரம்? மகாராஜா நகரம். தேவனுடைய ஒரு நகரம், மகாராஜாவின் நகரம். எருசலேமின் இரண்டாவது சிறப்பு என்ன? அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது சிறப்பு என்ன? எருசலேமை எத்தனை பேர் இடித்து போட்டாலும், சத்துருக்கள் கொத்தளங்கட்டி அதை வீழ்த்தினாலும் தேவன் திரும்ப 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 தம்முடைய ஜனங்களை, அங்கே வாசம் பண்ணுகிற ஜனங்களை கட்டி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அடுத்தால எருசலேமுடைய சிறப்பு என்ன? தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தேவையான வழிகளை வசனத்தின் மூலமாக போதித்து அவர்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? எருசலேம் நகரத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல, ஒரு பறவையை போல எருசலேமின் ஜனங்கள் மீது தேவன் எப்படி இருப்பாரு? ஆதரவாக இருப்பார். தொடர்ந்து அவர் அதை காப்பாற்றுவார். அல்லேலூயா. தேவனுடைய ஆதரவு இருப்பதோடு மாத்திரமல்ல, அதை பாதுகாத்துக் கொள்வார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார். அவர்கள் சிக்கலிலே, கட்டுகளிலே அகப்பட்டிருந்தார், அவர்கள் என்ன செய்வாரு? விடுவிப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அதை விடுவிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலே வாழுகிற தேவ ஜனங்களுக்கு அவருடைய ஆதரவு இருக்குமா? அல்லேலூயா. என்ன இருக்குமா? ஆதரவு இருக்குமா? மறுபடியும் இந்த வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மீது ஆதரவாக இருப்பார். அதை அவர் காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கும் பொழுது தேவனே வந்து அவர்களை விடுவிப்பார், காத்துக்கொள்வார், ஆதரவு கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் சொல்கிறது, நொறுங்கி போயிருக்கிற அந்த ஜனங்களை அவர் சிருஷ்டிப்பார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் இடிக்கப்பட்டவர்களாக, ஆதரவற்றவர்களாக, பாதுகாப்பு இல்லாதவர்களாக, விடுதலை இல்லாதவர்களாக நொறுங்கி போயிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் அங்கே ஆளுகை செய்கிறபடினால், தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறபடினால், தேவன் தம்முடைய ஜனங்களோடு போதிக்கிறபடினால், தேவன் பட்சியை போல பறந்து பறந்து தம்முடைய ஜனங்கள் மீது அசைவாடி அவர்களை காத்துக்கொள்வதனாலே என்ன பிரச்சனை வந்தாலும் யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ, அல்லேலூயா, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் தாய், உங்கள் தகப்பன், சகோதரன், சகோதரி, உறவினர்கள், பழகினவர்கள், சபையார், விசுவாசி, ஊழியக்காரர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு
உதவி செய்வார். யாருக்கு? தேவனுடைய நகரமாகிய எருசலேமிலே வாழுகிற ஜனங்களுக்கு. அல்லேலூயா. ஆகவே தான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, எருசலேம் பட்டண சிறப்பு பெற்றது போல தேவனாலே ஆளுகை செய்யப்பட்டு தேவனாலே அசைவாடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு நகரமாய் காணப்படுகிற அந்த எருசலேமை போல தேவன் பறந்து காட்சிக்கிற பட்சியை போல அந்த ஜனங்களை பாதுகாக்கிறாரே, அந்த ஒரு பாதுகாப்பை போல தேவன் உங்களுக்கு அருகிலே வந்து உதவி செய்து எல்லா விதங்களிலும் உங்களை என்ன செய்வார்? தப்ப பண்ணுவார், ஆதரவாக இருப்பார், கட்டி எழுப்புவார். இப்படி நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் தங்குவதாக என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த எருசலேம் பட்டணத்தை போல தேவ ஜனங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக இந்த வேத வசனம் வாழ்த்துகிறது. ஹல்லேலூயா. இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற காரியத்தை நினைவுறுதலாக கொண்டாடுகிற இந்த நாளிலே சபையாக கூடி வந்திருக்கிற தேவஜனமே, ஆன்லைனில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த எருசலேம் பட்டணம் எப்படி சிறந்து சீர்பெற்று ஆசீர்வாதம் பெற்று உயர்ந்திருந்ததோ அதே போல உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் அதை நிச்சயமாக செய்வார் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு பக்தன் பாடுறான், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய பெண்மினால் அவன் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாசம் சத்தமாய் அவன் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. கூறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. கூறுகிட மாட்டோம், சத்தமாய் குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. கூறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. கூறுகிட சத்தமாய் தேவனின் வாக்கு. ஆதி நீலை ஏகுவோமே, ஆசை திரும்பப் பெறுவோம். பாழான வீடுகள் யாவும் பாழாளுவேன் நன்மனையாகும். சிறை வாழ்வு சீர்வாழ்வு மலரும் சீயோனின் சத்தமாய் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் எருசலேமின் வாழ்வு உனக்கு உண்டாகும். ஆமென். சிறை சத்தமாய் சீயோனின் மகிமை திரும்பும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மக்களா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த அருமையான சங்கீதத்தின் புத்தகத்தில் எருசலேமின் வாழ்வை
ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேமின் வாழ்வு என்பது எப்படிப்பட்டது? தேவன் ஆளுகிற ஒரு நகரம், அது தேவன் தங்கி இருக்கிற வாசம் பண்ணுகிற ஒரு நகரம். தேவன் அசைவாடி ஒரு பட்சி, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை பறந்து காப்பது போல தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் கிரியை செய்கிற ஒரு நகரம் அது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது தேவன் அவர்களுக்கு தேவையான வழிகளை, பாதைகளை, ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்லி சரியான ஒரு பாதையிலே வழிநடத்துவார். அப்படிப்பட்ட சீரையும் சிறப்பையும் பெற்ற ஒரு நகரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை முறை சத்துருக்கள் அதை இடித்தாலும், சத்துருக்கள் எத்தனை முறை அதை தகர்த்து போட்டாலும், எழும்பு சீயோனே நீ எழும்பு என்று மறுபடியும் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அரசாண்ட, ஆளுகை செய்த, ஆசீர்வாதம் பண்ணின ஒரு நகரம்தான் எருசலேம் நகரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை போல ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழுகிற, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அதை பெறுவீர்கள். அதை பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் என்று இந்த வேத வசனம் தேவனுடைய ஜனங்களை வாழ்த்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த எருசலேமின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சரி, விரும்புகிறோம். ஆனால் ஜீவனுள்ள நாளெல்லாம் துக்கமும் துயரமும் திகிலும் பயமும் வேதனையும் போராட்டமும் கண்ணீரும் கவலையும் சோகமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தினந்தோறும் இல்லாவிட்டாலும் அப்பப்போ நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் இருந்து நம்ம விடுதலை பெறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் விரும்புகிறோம், ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேங்க, வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அது வரணும்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழணும்ல. எருசலேம் பட்டணத்தை போல தேவஜனங்களைப் போல வாழணும்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? யாருக்கு அந்த வாழ்வு வந்து பலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை சுருக்கமாக சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆசீர்வாதமான எருசலேமின் வாழ்வை நாம் காண வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற ஒரு வழி, ஒரு போதனை, ஒரு உபதேசம் என்னவென்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 10வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் கண்கள் கண்ட காரியங்களை, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு, நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம், சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஜீவனுள்ள நாள், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு, உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளாக இருக்கிற பேர பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா. சத்தமா கரங்கள் தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆசீர்வாதமான எருசலேமின் வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற்று வாழ வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழ வேண்டுமானால், நம்முடைய பேர பிள்ளைகள் பெற்று வாழ வேண்டுமானால், நம்முடைய குடும்பம் பெற்று வாழ வேண்டுமானால், நான் பெற்று வாழ வேண்டுமானால், நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான சில காரியங்களை வேதம் இங்கே பதிவு செய்கிறது. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? நீ கண்ட காரியத்தை மறந்துராத. அல்லேலூயா. உன் கண்கள் கண்ட காரியத்தை நீ மறந்து விடாதே. என்ன காரியம்? தேவன் உனக்கு செய்த நன்மைகள், தேவன் உனக்கு செய்த அதிசயங்கள், தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், இவைகளை எல்லாம் நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. அல்லேலூயா. நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்னு சொன்னாலே அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் சும்மா நம்ம அழைச்சிருக்க மாட்டார். ஏதாவது ஒரு நெருக்கத்தில்,
ஒரு விடுதலையை தந்திருப்பார். வேலை இல்லாமல் இருந்திருப்போம், வேலையை தந்திருப்பார். நோயில் இருந்திருப்போம், ஒரு சுகத்தை தந்திருப்பார். ஆபத்தில் இருந்திருப்போம், தேவன் நம்மை அற்புதமாக தாங்கி நடத்தியிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை, பணம், தொழில், கணவன், மனைவி, பிள்ளைகள், சுகம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல்ல அவர் கொடுக்கறது என்னன்னா பாவத்திலிருந்து ரட்சிப்பை தான் முதல்ல கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள்லாம் ரட்சிப்பை தொட்டதுனால தான் இந்த தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவ ஜனங்களுக்கும் முதல்ல கொடுக்கிறது என்னது? ரட்சிப்பு. எதிலையாகிலும் இருந்து ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பில் இருந்து ஆரம்பித்து உலக பிரகாரமான இக்கட்டிலிருந்து ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து என்ன செய்ய முடியாது? மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறந்துடாத. இன்னைக்கு தேவஜனங்கள் புதுசா ஒரு ட்ரெண்ட் பிடிச்சிருக்காங்க. தினந்தோறும் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஆண்டவரை அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. டெய்லி நன்மை செய்யணும். டெய்லி உனக்கு நன்மை செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்காருல, அதே பெரிய நன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நேரம் சாப்பாடு, 3 நேரம் தராட்டல், 2 நேரம் சாப்பாடு, 2 நேரம் இல்லாட்டும் 1 நேரமாக தாராரில் ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது டெய்லி உனக்கு செய்கிற நன்மை தானே. நீ அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ள தேவ பிள்ளையா இருக்காண்டமா? அவன் சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன செய்தாருன்னு. அப்படி சொல்லிட்டாலே எருசலேமின் வாழ்க்கையை நினை செஞ்சிருவேன், இழந்துருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வேணும் சொல்கிறது, தேவன் உனக்கு செய்தவைகளை, உன் கண்கள் கண்டவைகளை, உன் வாழ்க்கையிலே அதை பார்த்தவைகளை ஒரு நாள் என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. எனக்கு என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்வியை உலக பிரகாரம் மனுஷன் அறியாமல் கேட்பான். ஒரு தேவ ஜனம், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் இந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது? வாயிலையும் கட்டக்கூடாது, இருதயத்துக்குள்ளேயும் கட்டக்கூடாது. எனக்கு என்ன செய்தார் கேட்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த கேள்வி நாம தேவனுக்கு முன்பு நன்றி இல்லாதவர்கள் என்பதை நிரூபித்து விடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ இதெல்லாம் மறக்காத. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிங்கள். உபாகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. முக்கியமானது, நீ மறந்துடாத. இருதயத்தில் காத்துக்கோ, பத்திரப்படுத்தி வச்சுக்கோ. பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்காத. அது என்ன செய்? உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிங்கார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தகப்பனும் தாயுமாக இருக்கிறவர்கள், கணவனும் மனைவியாக இருக்கிறவர்கள், நம்ம வந்து தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, நாம் கண்ட அந்த ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. டெய்லி நீங்கள் இப்படி அறிவித்தால் டெய்லி எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அறிவிக்கிறீங்களா? அறிவிக்க முடிகிறதா? சொல்ல முடிகிறதா? உங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. நிறைய பேர் எத்தனையோ வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவார்கள், தேவையற்றதை எல்லாம் சொல்லுவார்கள், வீணானதை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தேவனை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. தங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டாங்க, பேரம்பேத்திகளுக்கு சொல்ல மாட்டாங்க, கணவனுக்கு சொல்ல மாட்டாங்க, மனைவிக்கு சொல்ல மாட்டாங்க, சகோதர சகோதரிக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்? இவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்னு இவங்க நினைப்பாங்க. அல்லேலூயா. சொல்லி சொல்லி என் வாயெல்லாம் வலிக்குன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஒரு தேவ பிள்ளைன்ற வேலை. அல்லேலூயா. உனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமினுடைய வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ் வேணும்னா நீ தினந்தோறும் நாளெல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவன் உனக்கு செய்தவைகளை, உன் கண்கள் கண்டவைகளை நீ அறிவித்து கொண்டே இரு. அல்லேலூயா. சொல்லிக் கொண்டே இரு.
பவுல் எழுதுகிறார், நீ சொல்லணும்னு சொன்னா உனக்கு ஐயோ. தேவனுடைய வார்த்தையை நீ பேசணும்னு சொன்னா உனக்கு ஐயோ அப்படின்னு அர்த்தம், ஆபத்துன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க நிறைய ஆபத்துகளிலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, அதிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சா இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு தேவன் செய்தவைகளை, நான் கண்ணால் கண்டவைகளை, நான் அனுபவித்தவைகளை என் கூட இருக்கிறவனுக்கு கட்டாயம் சொல்லுவேன். அல்லேலூயா. ரொம்ப குறிப்பாக என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தினருக்கு நான் கட்டாயம் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது எருசலேமின் வாழ்வை நீ பெற்றுக்கொள்வாய். சொல்லணும். தேவையில்லாததெல்லாம் கடத்துறோம். அல்லேலூயா. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவர் சரியில்லை, இவன் சரியில்லை, அதெல்லாம் சொல்கிறோம். அதை காது கொடுத்து கேட்குறோம் ஒரு கூட்டம். அல்லேலூயா. குப்பையெல்லாம் அள்ளி யார் இருதயத்தில் கொண்டு போடலான்னு குப்பையை எங்கேருந்தா அள்ளிட்டு வரோம். அல்லேலூயா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அள்ளிட்டு வருவோம், காலேஜ்லேருந்து அள்ளிட்டு வருவோம், குடும்பத்துலேருந்து அள்ளிட்டு வருவோம், எங்கேயாவது ஊர்லேயே போய் அள்ளிட்டு வருவோம். அப்படி குப்பையை அப்படி அள்ளி வச்சுட்டு யார் மேலே போடலான்னு பார்த்து நம்மக்கிட்ட யாராவது ஒரு ஆள் வந்து உட்காந்து பேச வந்தாலும் குப்பையை அப்படியே அள்ளி போட்டுறது. அல்லேலூயா. அந்த ஆட்களும் இது குப்பைன்னு தெரியாமல் அப்படியாக்கோ, அப்படியானாச்சு, மாமா சொல்லுங்க, மச்சான் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு குப்பையை பூரா வாங்கி இது இதயத்துக்குள்ளே வச்சுருக்கோம். தூரப்பட வேண்டிய குப்பையை தூக்கி கொண்டு நடு வீட்டில் போட்டால் வாசம் அடிக்குமா, நாருமாங்க, நாரும். அதனால் குப்பைன்னு தெரிஞ்சாலே ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடணும். அல்லேலூயா. கேட்கவே கூடாது. ஒரு அலைவச்சுங்க பார்க்கலாம். நீங்களும் குப்பையை கொண்டு குப்பிடிச்சிக்கிட்டே நினச்சக்கூடாது, அலையக்கூடாது. நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஆண்டவரை குறித்து பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நம்ம எதெல்லாம் சொல்லணுங்கிற ஒரு சில வசனங்களை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். வாசிக்க பார்க்கலாம். முதல்ல எதை சொல்லணுமா, வாசிங்க. சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 96 3 வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும், ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும், சகல ஜனங்களுக்குள்ளும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும், அதிசயங்களையும் விவரித்து சொல்லு. சகல ஜனங்களுக்கும் சொல்லணுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, சகல ஜனங்களுக்கும். எந்த ஜனங்களுக்கு? சகல ஜனங்களுக்கு. ஆமாம். அண்ணன் தம்பிக்கு மட்டும் இல்லை, சொந்தக்காரன் இல்லாதவங்க மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சகல ஜனங்களுக்கும் சொல்லணுமா. என்னத்தை சொல்லணும்? அவர் செய்த அதிசயங்களையும், அவர் மகிமையுள்ள தேவன் என்பது என்ன செய்யணும்? விவரமா சொல்லணும். அல்லேலூயா. விவரம் கெட்டத்தனம் செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. விவரமா சொல்லுங்க. என் தேவன் அதிசயமானவர். என்ன அதிசயமானவர்? அதுவா 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 நான் புறவு சொல்கிறேன். அப்போ உனக்கு விவரம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அதிசயத்தை செஞ்சிருந்தா நீங்க மறந்திருந்தாலும், வேதத்தில் எவ்வளோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருக்கிறார். பாடையில தூக்கி கொண்டு போன வாலிபனை உயிரெழும்ப செய்து உயிர் கொடுத்திருக்கிறார். 12 வருஷமாக பெரும்பாடோடு போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு சுகத்தை அவர் கொடுத்தார். கண் பார்வை இல்லாத மனுஷனுக்கு பார்வையை கொடுத்தார். கால் பலவீனம் உள்ளவனுக்கு பலனை கொடுத்து எழுந்து நடக்க செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. இப்படி எத்தனையோ அதிசயங்கள் அவர் செய்திருக்கிறார்னு சொல்லி விவரமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொன்னா எருசலேமின் வாழ்வை நீங்களும் உங்கள் குடும்பமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அனுபவிப்பீர்கள், வாழ்வீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது ஏதாவது சொல்லணுமா? வாசிக்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம், சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 96 10. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அவர் நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள்ள சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சகல ஜனங்களுக்கும், குடும்பத்துக்குலாம் வெளியே போயாச்சு சப்ஜெக்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தால ஜாதிகள், சகல ஜாதிகளுக்கும் சொல்லு. எப்படி சொல்லணும்? அவர் ஜனங்களை எல்லாம் நிதானமாய் நியாயந்திருப்பார். கேட்டோம் கண்டோம் கவுத்தோம் அப்படின்னு செய்ய மாட்டாரு, நியாயந்திக்கவே மாட்டார். அல்லேலூயா. நாம சில பிரச்சனைகளை கண்டு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு அழுது கண்ணீர் விட்டு வடித்தாலும் அவருக்கு தெரியும், அழுகலை உண்மையிலே நியாயம் இருக்கா அல்லது கள்ள நியாயம் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நமக்கு சப்போர்ட்டாக நம்முடைய புருஷன் பேசுவார், பொண்டாட்டி பேசுவா, பிள்ளைகள் பேசுவா, அம்மா அப்பா பேசுவாங்க, தெரிஞ்சவங்க. ஆமாம் சிஸ்டர், ஆமாம் பிரதர், ஆமாம் உங்கள் மேலே நியாயம், அவன் மேலே தான் தப்பும்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எது நியாயம் எது அநியாயம்னு. அல்லேலூயா. அவர் வேதம் சொல்கிற நிதானமாக நியாயந்திருப்பார். சில சமயத்தில் சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்படி அநியாயம் பண்ணிட்டா, இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்ன செய்யணும் தெரியல. அப்படிங்கும்போது சிஸ்டர் பிரதர்
தேவன் என்ன செய்வார்? நிதானமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நியாயத்தை செய்வார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படியா பண்ணிட்டா நான் போய் கேட்டுட்டு வரேன், அவன் அப்படியா பேசினா நான் போய் சொல்லிட்டு வரேன் போனால் வாரிய கட்ட போச்சா நமக்கு தான் முதல்ல விழுவோம். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அல்ல சொல்லுங்க. தனக்கெடுத்த வழக்கில் தேவையில்லாமல் தலையை போட்டு நினைச்சக்கூடாது, நுழைக்கக்கூடாது. நாய் கடி வாங்கிட்டு நாய் கடிச்ச மாதிரி நம்ம கடியை தான் வாங்கிட்டு வரணும். வேதம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பிரச்சனையோடு வரக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவர் நிதானமாக தீர்ப்பு செய்வார். பொறுமையாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. யார் சொல்ல முடியும்னா பொறுமையாக இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவர் கழுத்தை வெட்டணும் காலை வெட்டணும்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு நிதானமாக நியாயந்திருப்பாருன்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நகரமாக எருசலேமை போல ஜீவனுள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும்னா தேவன் ஜனங்களை நிதானமாக நியாயந்திருப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. முதல்ல என்னத்தை சொல்லணும்? அதிசயங்கள் சொல்லணும். ரெண்டாவது அவர் நிதானமாக நியாயந்திருப்பார்னு சொல்லணும். மூணாவது எதை சொல்லணுமா? வாசிங்க ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் இதைத்தான் விரும்புவாங்க. சிலர் சொல்ல கேள்விப்பட்டு நான் யாருக்குமே எந்த தீங்கும் செய்தது மட்டும் இல்லை, நினைச்சதே இல்லைம்மாங்க. அல்லேலூயா. நினைச்சாங்களோ நினைக்கலையோ தேவன் அறிவார். அல்லேலூயா. நான் யாருக்கு எந்த தீங்கும் மனசார கூட நினைச்சதில்லைன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு எப்படி தீங்கு நடந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லணும், கவலைப்படாத, நீ நீதிமானாக இருந்தா, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தா உன் கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் உனக்கு தருவார். கரணை தேடி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். இதையெல்லாம் நம்ம சொல்லணுங்க. அல்லேலூயா. சொல்லணும். நிறைய இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்தால சொல்றது என்ன சொல்லணுமா? யாருக்கு சொல்லணும்? ஒழுங்கில்லாதவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அதுக்கு நாம முதல்ல ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. நாம ஒழுக்கமா இருக்கணும். அப்பதான் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கும் ஒழுங்கில்லாதவங்களுக்கும் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை எருசலேமின் வாழ்க்கையை போல என்ன செய்வார்? மாற்றுவார். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எதுக்குங்க நாங்கள் சொல்லணும்? எங்களுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, பேசுறதுக்கே நேரம் இல்லை. இதையெல்லாம் நாங்கள் ஏன் சொல்லணும்? ஒழுங்கு இல்லாதவனுக்கும் ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் புத்தி எதுக்கு நாங்கள் சொல்லணும்? நீதிமானுக்கு பலன் உண்டு என்று நாங்கள் சொல்லணும். தேவன் நிதானமாக நியாயந்திருப்பார்னு ஏன் சொல்லணும்? அவர் அதிசயங்களை செய்வார்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒருவர் நீங்கள் கேட்டால் இது என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். பவுல் எழுதுகிறார், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக என்று சொல்லு. அல்லேலூயா. இது ஏன் நம்ம சொல்லணும்னா, இது யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? தேவனிடத்துல, கர்த்தரிடத்திலிருந்து வாங்கியிருக்கோம். என்னது இதுக்கு பேரு? கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியம், தேவனிடத்திலே பெற்ற ஊழியம். இதை நம்ம ஒழுங்கா சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது, மறக்காம அதை செய்யும் பொழுது, ஜாக்கிரதையாக சொல்லும் பொழுது, நம்ம குடும்பத்திலும் சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சொல்லும் பொழுது, மெய்யாகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதரன் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முழுவதுமாக நம்மை ஆசீர்வதித்தபடி நான் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரரே, உயிர்
பார்க்கலாம். உயிரோ உமக்காக வாழுவேன் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம்.